ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஃப்&எஃப் கலாட்டாஸ். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அம்மா வந்து நம்மளுக்கு சுடிதார் ஸ்டிச் பண்ண போறாங்க. அப்படி ஸ்டிச் பண்ணணும்னா நீங்க தான் இன்னைக்கு சமையல் வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு சண்டே வேற, நான் ஃப்ரீ தானா, ஸோ அதனால நானே சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இது வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, ஆல்ரெடி நம்மளுக்கு சமைக்க தெரியும். இருந்தாலும் சரி, நம்ம ஒரு வீடியோவா போட்டுடலாமே, கண்டென்ட் இல்லையே, வேற என்ன பண்றது. அதனால நான் இன்னைக்கு வந்து பிரிஞ்சி குக் பண்ண போறேன். இன்னைக்கு நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் பிரிஞ்சியும் பேபி கார்ன் ஃப்ரையும் தான் நாங்கள் வந்து பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாத்தீங்களா, ஆல்ரெடி வந்து எல்லாமே வந்து அண்ணியே வந்து கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. வெங்காயம், தக்காளி, காய்கறி எல்லாமே, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒன்லி நம்ம வந்து குக்கிங் மட்டும் தான். நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு மட்டும் கேட்காதீங்க. நான் வந்து மார்க்கெட் போயிட்டு அம்மாக்கு ஸ்டிச்சிங்க்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்க போயிட்டேன். ஸோ அதனால முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அண்ணியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நான் வந்து வெறும் குக் மட்டும் தான் பண்ண போறேன். அண்ணா வந்து திருப்பதிக்கு போயிட்டாங்க. ஸோ எங்க 5 பேருக்கு மட்டும் தான் இன்னைக்கு சாப்பாடு. அதனால கொஞ்சம் ஈஸி தான். நாங்க எப்படி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ருவோம். நாங்க மீன்ஸ் நம்ம வீட்டுல இருக்க எல்லாரும். இந்த ஜென்ஸுக்கு சமைக்கணும்னாவே கொஞ்சம் தொல்லை. நான் வந்து எதனா மிஸ்டேக் பண்றேன் அப்படின்னா நீங்க சொல்லுங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் வந்து சமைக்கிறேன். சரிங்களா? புதினா வந்து ஃபர்ஸ்டே போட்டா ஏதோ கசப்பு தட்டும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. சரி, அதனால வந்து நான் புதினா வந்து ஆனியன் வதங்கின பிறகு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். டபராவோட கரண்டி ரொம்ப பெருசா இருக்குல்ல, சோம்பேறி தானே கொஞ்சம் கரண்டி தேடுறதுக்கு, அதனால இந்த பெரிய கரண்டி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் உங்க வீட்டுல வந்து சண்டே என்ன ஸ்பெஷல்ன்ட்டு மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டாப் சேல் பண்றோம், உங்களுக்கே தெரியும். இப்ப ஸ்டார்டிங் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஆர்டர்ஸ் வந்து கம்மியா தான் வருது. பட் ஆனா வந்து போட்ட உடனே வந்து யூடியூப்ல இருந்து ஆர்டர் வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் ஆனா கண்டிப்பா வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாப் சேல் பண்றதுக்காக வந்து நம்ம வந்து பல்லாவரம் மார்க்கெட்டுக்கு போனோம். அதை நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லைல்ல. பல்லாவரம் சந்தையில வந்து பாத்தீங்கன்னா நாங்க எக்ஸ்பெக்டேஷன் பண்ணது வேற, ஆனா அங்க நடந்தது வேற. இது என்னடா குக்கிங் வீடியோன்னு சொல்லிட்டு நடுவில் வந்து உங்க பிசினஸை பத்தி சொல்றேன்ட்டு தப்பா எடுத்துக்காதீங்க. ஆக்சுவலா வந்து பல்லாவரம் போனப்ப என்ன ஆச்சுன்னா, நாங்க விசாரிச்சது வந்து பாத்தீங்கன்னா 15 ரூபாய் வந்து ஏதோ சந்தா மாதிரி வாங்குவாங்க அப்படி சொன்னாங்க. நாங்க வந்து எந்த ப்ரீ பிளானோ இல்லாம எக்யூப்மெண்ட் எதுவுமே இல்லாம நம்ம பாட்டு டாப்ஸ் மட்டும் எடுத்துட்டு போயிட்டோம். ஆக்சுவலா வந்து சேல் பண்ற மைண்டோட நாங்க போல. நம்மளுக்கு வந்து அங்க போனா கான்டெக்ட்ஸ் கிடைக்கும். நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஆட் பண்ணிட்டு அவங்களுக்கு இதுக்கப்புறம் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணலாம், அந்த ஐடியால தான் நாங்க வந்து போனோம். போனது வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா தான் நடந்துச்சு. ஆனா ஸ்டார்டிங் வந்து எடுத்த உடனே பாத்தீங்கன்னா நிறைய கடன் உள்ள போனோனே, நாங்களே இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் போனோம். அங்க வந்து ஏதோ டோக்கன் கொடுக்குறவங்க இருக்காங்களாம். அவங்க கொடுக்குற இடத்துலதான் வந்து நம்ம வந்து கடையே போடணுமா. அந்த கடை போடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இடம் வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோல் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. அந்தந்த இடத்துக்கு ஒரு இடத்துக்கு 1000 ரூபாய் சொல்றாங்க, ஒரு இடத்துக்கு 500 ரூபாய் சொல்றாங்க, ஒரு இடத்துக்கு 300 ரூபான்னு சொல்றாங்க. நம்ம வந்து போயிட்டு நின்ன இடம் வந்து பாத்தீங்கன்னா சென்டர் ஸ்பாட்ல நின்னோம். அந்த இடத்துக்கு வந்து 1300 ரூபாய் ரெண்ட்னாங்க. நம்மளே இப்பதான் போயிருக்கோம், நம்ம எடுத்துட்டு போறதே கொஞ்சம் ஸ்டாக் தான். நம்ம 1300 ரூபாய் ரெண்ட் கொடுத்துட்டு என்ன பண்றது. அது சந்தையில நம்ம வந்து கம்மியான பிரைஸ் தானே நம்ம சேல் பண்ணணும். அதனால அங்க இருந்து நாங்க என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அவர் வந்து நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் வேற இடம் வந்து உங்களுக்கு பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற இடம் பாக்குறேன்ட்டு போயிட்டாரு. போயிட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன இடம் கொடுத்தாரு. அந்த சின்ன இடத்துக்கு 500 ரெண்ட்னு சொல்லிட்டாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது. சரி இருங்க, இதை முடிச்சுட்டு அடுத்து கண்டினியூ பண்றேன். எல்லாம் வெங்காயம் வதங்கினோன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவாங்க. நான் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணுவேன். வெங்காயத்தை களி வதங்கின பிறகுதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவேன். ஏன் அப்படின்னா வந்து எனக்கு கொஞ்சம் அது வந்து அப்படி போட்டா கொஞ்சம் கிரேவியா இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அப்படி செஞ்சா கொஞ்சம் டேஸ்டா இருக்க மாதிரியே தோணுச்சு, அதனாலதான். சரி ஓகே, இந்த தக்காளி வதங்கத்துக்குள்ள அதை கண்டினியூ பண்ணுவோம். பல்லாவரம் சந்தைக்கு போகணும்னு சொன்ன பார்த்தீங்களா, அங்க வந்து அவர் 500 ரூபான்னு சொன்னாரு. சரி ஓகே, நாங்க வந்து வித்துருவோம் அப்படின்ற ஒரு ஓவர் கான்பிடென்ட்ல நாங்க வந்து அந்த இடத்த எடுத்துட்டோம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு நம்ம தார்பாய் மட்டும் எடுத்துட்டு போயிட்டோம். தார்பாய் போட்டுட்டு நாங்க வந்து கீழேயே வந்து நம்ம டாப்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணிட்டு அப்படியே ஓரமா நின்னுட்டோம். அங்க செம்ம வெயிலு, நாங்க எதுவுமே எடுத்துட்டே போல, கீழே தார்பாய் போட்டு டாப்ஸ் மட்டும் தான் போட்டோம். மண்டை காஞ்சி போச்சு கொஞ்ச நேரத்திலேயே.
போனது வந்து பாத்தீங்கன்னா நானு அண்ணா அண்ணி 3 பேருமே போனோம். அந்த கிளிப்பை வந்து நான் நடுவுல ஆட் பண்றேன் பாருங்க. பக்கத்துல வந்து ஒருத்தவங்க வந்து டாய்ஸ் கடை, இந்த பக்கம் எதிர்க்கு வந்து லுங்கி வித்தாங்க. அந்த மாதிரி நம்ம பக்கத்துல இருந்து இந்த பக்கம் கொடை வித்தாங்க. அந்த அங்கிள் நாங்க கொடை கூட எடுத்துட்டு போலையா, அவர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்ட்டுக்கு கொடை குடுக்குறாரு. அப்புறம் பிளஸ் கொடை விக்கிறாரு. அவருக்கு வந்து என்ன பார்த்தா ஒரு பொண்ணு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பாவமா இருக்குன்னு நம்மளுக்கு ஓசிலே ஒரு கொடை குடுத்துட்டாரு. நம்மளும் அதை வாங்கிட்டு ஜாலியா நின்னுட்டு இருந்தோம். நல்ல வேலை அந்த அங்கிள் கொடை கொடுத்தாரு. இல்லைன்னா 11 மணிக்கெல்லாம் மயக்க போட்டு விழுந்திருப்போம் போல. நாங்க அந்த மாதிரி வெயிலு. அவர் கொடுத்த கொடையை கொஞ்ச நேரம் புடிச்சிட்டேன். நாங்க போனப்ப எங்களுக்கு ஒரு டாப் கூட விற்கவே இல்லை. ரொம்ப கடுப்பாச்சு. சரி போயிடலான்னு பார்த்தா அப்புறம் அண்ணா சொன்னாங்க, வந்ததுக்கு பிரயோஜனமா ஒரு டாப்பாவது விற்கணும், நம்மளுக்கு ஒரு கான்டாக்டாவது கிடைக்கணும்னு சொன்னாங்க. சரி அதனால நாங்க என்ன பண்ணோம், சரி நீ போண்டா அப்படின்னு சொல்லிட்டு நின்ன கேப்ல அண்ணா போயிட்டு நம்மளுக்கு லெமன் சோடா வாங்கி கொடுத்தாங்க. ஜாலியா லெமன் சோடா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பசிக்குதுன்னு தண்ணி வர சொன்னாங்களா, அப்புறம் பூரி மசாலாவும் கல்லு தோசையும் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு அக்கா வந்து டாப் வாங்கினாங்க. அது வாங்கும் போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. ஐயோ நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. அது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கும் போது நம்மளுக்கு எப்படி இருக்கும், அப்பதான் வந்து புரிஞ்சுது ஒரு வியாபாரிங்களோட கஷ்டம் என்ன. நம்ம அசால்ட்டா போவோம், பேரம் பேசி வாங்குவோம். ஃபர்ஸ்ட் போனிமா கேட்டுப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குற ரேட்டுக்கு கூட ஒரு சிலர் கொடுத்துருவாங்க. ஸோ அப்பதான் அந்த பெயின் வந்து எனக்கு புரிஞ்சுது. அந்த அக்கா வாங்கிட்டு ஒரு குட்டி பாப்பாவோட வந்து அந்த அக்கா வாங்கினாங்க. நிஜமா அந்த அக்கா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப தேங்க்ஸ்க்கா, நீங்க ரொம்ப ராசியான ஆளு. அந்த ஒரு டாப் வாங்கின பிறகு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்கிட்டு போறாங்க. நம்ம வந்து அங்க வந்து ரொம்ப லோவா கேக்குறாங்க. இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா, ஒரு டாப் 50 ரூபாய்க்கு கொடுங்கன்ட்டு ஒருத்தவங்க வந்து கேக்குறாங்க. 50 ரூபாய்க்கு நம்மளுக்கு ஹோல்சேல்லே டாப் கிடைக்குமா, நீங்களே சொல்லுங்களேன். 50 ரூபானா சொல்லுமா, நான் 4 வாங்கிக்கிறேன். நாங்க ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. நம்ம கோவத்தை காட்டக்கூடாதுல்ல. 50 ரூபாய்க்குலாம் டாப் இல்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அனுப்பி விட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க வந்து இந்த பழைய ஐட்டம்ஸ் விற்பாங்க பாத்தீங்களா, அந்த அங்கிள் வந்து சொன்னாருமா, டாப்பை விரிச்சு போடுங்கம்மா அப்பதான் சேல் ஆகும்னு சொன்னாரு. அந்த அங்கிளுக்கும் தேங்க்ஸ். அவங்க சொன்ன ஐடியா படி பாத்தீங்கன்னா நாங்க டாப்ஸ் எல்லாம் விரிச்சு போட்டு நாங்க எடுத்துட்டு போன அந்த மைக், நாங்க காய்கறிக்காக கடை வச்சிருந்தோம் பாத்தீங்களா, அந்த மைக்ல வந்து சவுண்ட் அதிகமா வச்சுட்டு வித்தோம் பாருங்க. அதுக்கப்புறம் கூட்டம் வந்து பிச்சுக்குச்சு. அப்புறம் நிறைய டாப் சேல் பண்ணோம். அன்னைக்கு வந்து திருப்பதி கூட நாங்க போன அன்னைக்கு ஃப்ரைடே நம்ம வீட்டுக்கிட்ட அண்ணன் வந்து திருப்பதிக்கு தானே மாலை போட்டிருக்காங்க. ஸோ அண்ணா கண்டிப்பா போயே ஆகணும்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணிட்டோம், ஒரு 12:30 1 மணிக்கெல்லாம் நாங்க அங்க இருந்து கிளம்பிட்டோம். சரி ஓகே நெக்ஸ்ட் வீக் பாத்துக்கலான்ட்டு. ஆனா நாங்க போன விஷயம் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா நடந்துச்சு. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 15 கான்டாக்ட் வந்து அதுல இருந்து கிடைச்சது. நாங்க அவங்கள குரூப்லயும் ஆட் பண்ணிட்டோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ண பிறகு வாட்ஸ்அப் வந்து ஆட் பண்ணோம் பாத்தீங்களா, வாட்ஸ்அப் வந்து பிளாக் ஆயிடுச்சு. சாரி, அன்இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அதுவே லாக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்த யூடியூப்ல இருந்து வந்த ஆர்டர்ஸ் எல்லாமே அதுலயே டெலீட் ஆயிடுச்சு. ரொம்ப வந்து நான் கஷ்டப்பட்டுட்டே இருந்தேன், என்னடா இப்படி ஆயிடுச்சேன்ட்டு. பட் ஆனா கடவுள் இருக்கான் குமாரு அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து போன அதாவது ஆர்டர் பண்ணவங்க கான்டாக்ட் டெலீட் ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா, நாங்க சேவ் கூட பண்ணல. மறுபடியும் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணா பழைய மெசேஜ் எல்லாம் இருக்கே தவிர நம்மளுக்கு ஆர்டர் வந்த மெசேஜ் மட்டும் காணவே காணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 டேஸ் கழிச்சு நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணவங்களே ரிட்டர்ன் ரிப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம வந்து ஆர்டர் சக்சஸ்ஃபுல்லா சென்ட் பண்ணிட்டோம். தேங்க்ஸ்க்கா, சாரி தேங்க்ஸ் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ வந்து வாங்க அடுத்து நம்ம சமைக்கிறதுக்கு. அவ்வளவுதான். வெங்காய தக்காளி வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது போதும் தான் நினைக்கிறேன். இன்னும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் காய்கறி எல்லாம் போடும் போது இன்னும் வதங்கிடும். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. இந்த கரண்டி வேற கை வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ், கலக்கவே முடியல என்னால. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம ஸ்டார்டிங் வந்து ஒரு 140 டாப்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். மொத்தமா ஒரு 2 வாட்டி போயிட்டு நம்ம வந்து எடுத்துட்டு வந்தோம். அதுவே ஸ்டார்டிங்னால நம்ம கொஞ்சம் கம்மியா தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணி கரெக்டா 1 வீக் ஆக போகுது. இந்த 1 வீக்லயே வந்து நம்ம வந்து ஒரு 65 டாப்ஸ் வந்து சேல் பண்ணிட்டோம். இது வந்து ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு அவங்க நம்மளுக்கு வீடியோ எடுத்தே ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ நான் இன்னைக்கு ஈவினிங் ஷார்ட்ஸ்ல போடுறேன், மறக்காம பாருங்க. அதுதானே நம்மளோட சக்சஸே. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் நாங்கள் வந்து தீபாவளி கலெக்ஷன்ஸும் போடலான்னு இருக்கோம். கண்டிப்பா நீங்க பார்த்துட்டு வாங்குங்க. எங்களோட பிசினஸ்க்கு நீங்க வந்து மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அக்டோபர் 7th நாளைக்கு. ஸோ நம்மளோட சேனல் ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸ் வந்து நாளையோட கம்ப்ளீட் ஆக போகுது. ரொம்ப சந்தோஷம். இந்த ஹாப்பி நியூஸ் உங்ககிட்ட சொல்றதுல இன்னும் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் கொடுத்த சப்போர்ட் இல்லாம இனிமேலும் நீங்க வந்து எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணணும்னு கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன்.
கொஞ்சம் புதினா போட்டு மீதி எடுத்து வச்சிட்டேன்ல, கடைசியில நம்ம தம் போடும்போது அந்த புதினாவையும் சேர்த்து நம்ம போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் வாசனையா இருக்கும். வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் வாசனை போயிடுச்சு. ஸோ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து போட்டுடலாம். எப்படிதான் சமைக்கிறாங்களோ தெரியல, எப்படி வேர்க்குது பாருங்க. ஆனா இங்க ஃபேன் இருக்கு, நம்ம ஃபேன் போட்டாலும் வந்து அடுப்பு ஆஃப் ஆயிடும்ல, அதனால வந்து ஃபேன் போடாம இது பண்றோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வந்து நம்ம காய்கறி வேகிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்காதவங்க ஷார்ட்ஸ்லயும் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ்புக்ல வந்து நம்ம லைவ் போட்டிருக்கோம். ஸோ அதுலயும் நம்ம கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம், பாருங்க. இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட ஸ்டாக் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க கலெக்ஷன்ஸ் காட்டுறேன். ஸோ அடுத்த பர்ச்சேஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நாங்க வந்து திருப்பதிக்கு கிளம்ப போறோம். நாங்களும் வீட்டில் இருக்கவங்களும் கிளம்புறோம். ஸோ திருப்பதி போயிட்டு வந்து தான் அடுத்து நாங்கள் ஸ்டாக் எடுக்க போவோம். எடுத்துட்டு வந்துட்டு அந்த கலெக்ஷன்ஸும் காட்டுறேன், மறக்காம வாங்குங்க. உங்களுக்கு எதனா ஆஃபர்ஸ் வேணும்னாலும் நீங்க சொல்லுங்க, நாங்கள் ஆஃபர்ஸும் வந்து போட தயாராக தான் இருக்கோம். வேற என்ன கலெக்ஷன்ஸ் பிடிக்கலனாலும் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல கலெக்ஷன்ஸும் நாங்கள் எடுத்துட்டு வரோம். இப்போ ஸ்டார்டிங்ல தான் நாங்கள் லோ ரேஞ்ச் வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி பிரிஞ்சி வந்து வேற மெத்தட் எதனா இருக்கு அப்படின்னா அதுவும் சொல்லி கொடுங்க, கத்துக்கலாம். கத்துக்கிறது ஒன்றும் தப்பு இல்லைல்ல. இப்போ வந்து நம்ம மசாலாலாம் நான் வந்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி எல்லாம் ஊத்தியாச்சு. இந்த காய் வெந்து அதுக்கப்புறம் இந்த தண்ணி வந்து கொதிக்கிறதுக்குள்ள நம்ம வெட்டியா இருக்க டைம் இந்த கார்ன வந்து பொரிச்சிடலாம். அப்படி கிட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா பேபி கார்ன் இருக்குல்ல, பேபி கார்ன் வந்து ஆல்ரெடி நல்லா க்ளீன் பண்ணிட்டு சுடு தண்ணியில போட்டு மஞ்சள் தண்ணி அதான் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டு அதுல வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டு மசாலாலாம் போட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். இதெல்லாம் பண்ணது நான் கிடையாது, என் தங்கச்சி. எப்படி நான் பண்ணுவதே சொன்னேன்னா எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டா. இப்போ நான் வந்து பிரிஞ்சிக்கு வந்து அந்த தண்ணி ரெடி ஆகிறதுக்குள்ள இந்த இதுவை வந்து நம்ம பொரிச்சு எடுத்துடலாம், ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நாங்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து இந்த பேபி கார்ன் வந்து ட்ரை பண்ணது கிடையாது. காளான் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டது உண்டு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேபி கார்ன் ட்ரை பண்ணியிருக்கோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த கேப்ல அது அது ரெடி ஆகிறதுக்குள்ள இப்போ நம்ம பிரிஞ்சிக்கு வச்சிருந்த தண்ணி பாயில் ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு அரிசி போட்டு நம்ம தம் போட்டு வச்சுட்டு அடுத்து அதுக்குள்ள நம்ம வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம சாப்பிட்றதுக்கு கரெக்டா இருக்கும். தண்ணி வந்து நல்லா பாயில் ஆயிடுச்சு பாத்தீங்களா. வந்து இப்ப தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாயில் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து இப்ப நம்ம ஸ்லோ பண்ணிட்டு நம்ம கிளீன் பண்ணி வச்சிருந்தா இந்த அரிசியை வந்து போட்டுடலாம். இது உங்களுக்கே கன்ஃபியூஷனா இருக்குல்ல, என்ன விலாக்னு தெரியல. திடீர்னு குக்கிங்க காட்டுறேன், திடீர்னு எங்க டாப்ஸை பத்தி சொல்றேன். வாசனை வருதுல. இப்போ வந்து அரிசி போட்டாச்சு. இப்போ நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் ஸ்பீட்ல வச்சுட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நல்லா அரிசி அதான் அந்த அரிசி இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சுக்கு வந்து தண்ணி ஃப்ளாட் ஆன பிறகு நம்ம தம் போட்டு வச்சுட்டு அதுக்குள்ள அந்த நம்ம கார்ன் ஃப்ரை வந்து பொரிச்சு எடுத்துட்டு அப்புறம் சுட சுட சாப்பிடலாம். இருங்க இருங்க அன்னைக்கு இப்போ
இப்போ வந்து நம்ம அரிசி வந்து அங்க வாஷ் பண்ணி வச்சதை வந்து நம்ம பிரிஞ்சிக்கு போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அதுக்குள்ள வந்து கார்ன் பார்க்கலான்னு வந்தோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி ஒட்டி வந்திருக்கு. ஆனா வந்து கிறிஸ்பியா தான் இருக்கு பார்க்க. பாத்தீங்களா? நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம்னு தெரியல. இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒட்டி ஒட்டி வந்திருக்கு. பட் ஆனா வந்து நல்லா தான் இருக்கு. நம்மளே ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். செம்மையா இருக்கு பாருங்க. நம்மளுக்கு வந்து அதுல வரும்போது தான் நல்லா ஒட்டி ஒட்டி வந்தது. இப்படி வந்து நம்ம கையை வச்சு பிரிச்சு விடும் போதே பாத்தீங்கன்னா பிரிஞ்சிருது. நல்லா மொறு மொறுன்னு சூப்பரா இருக்கு. ஆனே காலி பண்றோம் போல விட்டா. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா வந்து சாப்பாடு அளவுக்கு வந்து தண்ணி இதுவாயிடுச்சு. இப்ப நான் வந்து இந்த பேலன்ஸ் இருக்க புதினாவை இந்த விரிஞ்சில அப்படியே போட்டு தம் போட்டு வைக்க போறேன். இந்த புதினால இருக்க டேஸ்ட் வந்து அது அப்படியே இதுல இறங்கிடும். நம்ம வீட்டுல வந்து தம் போடுறது என்னன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த குழவி கல்லு இன்னொன்னு எடுத்து வரேன் பாருங்க. ஜிம்முக்கு போயிட்டு வெயிட் தூக்குற மாதிரி இருக்கு. இத போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம தம் போட்டு வச்சோம்னா அதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் இதை பொரிச்சு எடுத்துட்டு சுட சுட சாப்பிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரிஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். ரெடி ஆயிடுச்சுன்னா நாங்களும் போய் சாப்பிட போறோம். நீங்களும் சாப்பிட்டுருங்க சரியா? இப்ப இதை தூக்கிறதுக்கு தனியா சத்து வேணும் போல. இப்படி தம் போட்டு அப்படி போறதுக்குள்ளே என் தங்கச்சியும் எங்க அண்ணன் பையனும் வந்து தண்ணியா கிரேவியா சாப்பிடணும்னுவாங்க. பிரிஞ்சி பிரியாணி எல்லாம் நோண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க பாருங்க. நம்ம பிரிஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இந்த கலர் பவுடர் அதெல்லாம் வந்து நாங்க வந்து போட மாட்டோம். எப்படி ரெடி ஆயிடுச்சு. நான் செஞ்ச பிரிஞ்சி நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்ட்டு இந்த பிரிஞ்சி பிரியாணி செய்யற எக்ஸ்பர்ட் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான், நாங்க வந்து சாப்பிட போறோம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.